ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி தங்கமோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி 6 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்த உடனே நான் பார்த்த முகம் இந்த முருங்கை மரம் தான். இன்றைக்கி இவங்கள வச்சு தான் தங்கம்மாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். நேற்றே கேட்டிருந்தேன் என்ன வேணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து சாம்பார் கேட்டிருந்தாங்களா, சரி காயெலாம் போட்டு சாம்பார் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து குழம்பு மட்டும் தான் போட்டு வந்து கலந்து கொடுக்க போகிறோம். இதுவே கீரை சாம்பாராக இருந்ததுன்னா கீரையும் சேர்த்து அதோட கலந்து கொடுத்துடலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணிட்டேன். 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. லஞ்சுக்கு முட்டையே வேணான்னு சொன்ன மேடம் வந்து இன்றைக்கி முட்டை கேட்டிருக்காங்க. அப்போவே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. அதனால் வந்து முட்டையில் அந்த யோக் வந்து எடுத்துட்டு ஒயிட்டு மட்டும் ஆம்லேட் பண்ணிட்டேன். லைட்டாக அதில் வந்து சிக்கன் மசாலா லைட்டாக போட்டுட்டு சால்ட்டு போட்டு வச்சுருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆம்லேட் போட்டேன். அது வந்து யோக் சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது சூடாக சாப்பிட்றது அது ஒன்றும் வாமிட் வர மாதிரி இருக்குலாம் சொல்ல மாட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டீம் பண்ண ஸ்வீட் கார்ன், அது கூடவே கொஞ்சம் மாதுளை, அப்புறம் ஒரு ஆம்லேட் வச்சு ஊட்டி விட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டாங்க. லஞ்சுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அவரைக்காய் பொரியலில் வந்து தேங்காய் போட்டு பண்ணல, கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டு காரம் இல்லாமல் தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் முட்டை ஆம்லேட் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லஞ்சுக்கு முட்டை கேட்டிருக்காங்கன்னு செஞ்சு கொடுத்துருக்கேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்ட்டு. ஆனால் காலையில் நைட்லலாம் நல்லா தான் முட்டை சாப்பிட்றாங்க. 2 முட்டை 3 முட்டை கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் ஃப்ரூட் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு வச்சுருந்தேன். நேற்று வச்சு ஆரஞ்சு நல்லா ஸ்வீட்டாக இருந்ததா, அதனால் இன்றைக்கும் ஆரஞ்சு வைக்க சொல்லிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.